ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள், கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ், யாரோட வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன் ஆர்மீஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி 200 சப்ஸ்கிரைபர் ஆயாச்சு ஆர்மீஸ். ஸோ அதனால் புதுசாக ஒரு FF ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது ஜிகோக்கோட FF. இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம யாரை காட்டுறோம் அப்படின்னா ஜிமினாவை தான் காட்டுறோம். இதில் அவர் கேர்ளாக இருப்பார். அந்த மாதிரி தான் நான் ஸ்டோரி கொண்டு போயிருப்பேன். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அண்ட் இப்போ இருக்கிற செஞ்சுரியில் தான் நம்ம இருக்கிற இந்த டைம் பீரியடில் அவரு தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரி 2 டைமென்ஷன்ஸ் பற்றி, ஒரு டைமென்ஷனில் இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேண்டசி டைப் தான், ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் இந்த செஞ்சுரி ஜிமினா என்னவா இருக்காருன்னா, அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர். டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸுக்கு போய் ரொம்ப அட்ராக்டிவான இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தான் அவங்க வேலை. அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஸ்பாட்லேயே அவங்க இறந்துட்டாங்க. இதிலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும் ஸ்டோரி. அண்ட் என்னடா இது எடுத்த உடனே இப்படி கொண்டுட்டனேன்னு கேட்காதீங்க. அதுதான் மெயினே அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் பேக் டு த ஸ்டோரி. இப்படி இறந்துட்டாங்க. மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு, 2 பஸ்ஸும் மோதிருக்கும். அண்ட் அதில் மோஸ்ட்லி எல்லாருமே இறந்துருப்பாங்க. அதே மாதிரியே தான் ஜிமினாவும் இறந்து அவங்க வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டாங்க. அண்ட் அங்கே என்ன இருக்குன்னா, அதே மாதிரியே இங்கே அந்த டைமென்ஷனில் இருக்கிற ஜிமினா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க லேக்கில் குதிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதில் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி அவங்க கீழே குதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி குதிக்கும் போது தான் 2 சோலுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம செஞ்சுரி பீரியடில் இருக்கிற ஜிமினாவும் அந்த டைமென்ஷனில் இருக்கிற ஜிமினாவும் சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற ஜிமினா அங்கே போயிடுவாங்க, அங்கே இருக்கிற ஜிமினா இங்கே வந்துடுவாங்க. அப்படி ஹார்ட் பிரேக்காக என்ன நடந்துச்சுன்றதை நான் லேட்டரில் சொல்கிறேன்டா ஆர்மீஸ். நான் அங்கே அவங்க மூழ்கிட்டுருப்பாங்க. அங்கேருந்து சிலர்லாம் அந்த டைமென்ஷனில் இருக்கிற ஜிமினாவை காப்பாற்றிடுவாங்க. அந்த டைமென்ஷனில் இருக்கிற ஜிமினாவை காப்பாற்றிடுறாங்க. அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள காப்பாற்றி ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே என்ன ஆச்சு அப்படின்றத எல்லாமே சொல்லிடுறாங்க. இதில் ஜிமினாவோட அப்பா யார் அப்படின்னா ஷூகா தான். அண்ட் அம்மா ஜெஹோப்பு. அண்ட் ஸ்டோரியோட இவங்க இருக்கிற டைமென்ஷனில் கிங்குக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க இவங்க தான். இவங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி. ஜிமினாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஷூகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக ப்ரொடெக்டிவாக வளர்த்துருப்பாங்க. ஷூகாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி பண்ணிட்டா ஜிமினா அப்படின்ட்டு. அந்த கண்ட்ரிலே இருக்கிற பெஸ்ட்டு டாக்டர்ஸை கூப்பிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஜிமினா கண்ணை திறக்கவே இல்லை. 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆகியும் ஜிமினா கண்ணை திறக்கவே இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே பெரிய பிரச்சனையாயிட்ருக்கு. ஜிமினாவுக்கு ஏன் இப்படியாச்சு, எதனால் அப்படின்றத ஷூகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பெரிய சண்டை நடக்க போகிற நேரத்தில் தான் ஜிமினா எந்திரிக்கிறாங்க. ஜிமினா எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சண்டை போடுறது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஷூகா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜிமினா எந்திரிச்சு பார்க்குறாங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு சுத்தமாக தெரில. சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எந்திரிச்சதை ஒரு மெய்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே அங்கே எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் மெய்ட்ஸு அவங்க ஜிமினாவோட அம்மா ஹோபினா தான் வச்சுருக்கேன், ஜெஹோப்க. அண்ட் அவங்க பார்க்குறாங்க
ஜிமினா, ஜிமினா உனக்கு என்னாச்சு? ஏம்மா இப்படி பண்ண? நாங்களாம் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா? இப்படிலாம் பண்ணலாமா? எங்களெல்லாம் விட்டுட்டு போகலான்னு நீ முடிவே பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹுபினா அழறாங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. யாரும்மா நீ? அவங்க மைண்ட்லேயே யோசிக்கிறாங்க, யார் இது? நம்ம எங்கே இருக்கிறோம்? என்ன பிளேஸ் இது? எ இவங்க யார்? எதுக்காக அழறாங்க? அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. நீ உடனே தயாராகிட்டு வா, நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹொபினா வந்து ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு வெளில போயிட்டாங்க. அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாருமே வந்து ஜிமினாவை ரெடி பண்ணுறாங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்ன பண்ணுறீங்க எல்லாம்? என்ன விடுங்க, எனக்கு எல்லாம் என்னமே பண்ணிக்க தெரியும், எல்லாம் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினா சொல்கிறது யாருமே கண்டுக்கல. அவங்களுக்கு குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஜிமினாக்கு சைஷையமாகுது, ஒரு மாதிரி வியர்டாகவும் இருக்குது. இதுக்கிட்ட இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனு. அவங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிர்ரரில் காட்டுறாங்க. எப்படி இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஜிமினாவும் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து அங்கே இருப்பாங்க ஜிமினா. அவங்களுக்கு அப்படியே ஷாக்கு. யார்ரா இந்த பொண்ணு? பார்க்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்குது, நாம தானா இது அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துக்குறாங்க. நம்மள மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு அவருக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. அந்த டைமில் தான் ஷூகா வராரு. ஷூகா வந்து ஆகஸ்ட் டி எப்படி இருப்பார் அந்த கெட்டப்பில் தான் இருக்கார். ஷூகா வராரு. ஜிமினா பார்க்குறீங்க, யாரா இப்போ இந்த புது கேரக்டரு அப்படின்ட்டு. ஷூகா வேகமாக வந்து ஜிமினாவை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அலறாரு ஷூகா. ஜிமினா எந்திரிச்சிட்டு அவளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நீ திரும்ப வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி பண்ணாதம்மா, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? நீ இல்லைன்னா நான் எப்படி வாழ போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனு. அப்படி இருக்கும்போது அவங்க மைண்டுக்குள்ளே இது வரைக்கும் அந்த உடம்புல இருந்த ஜிமினாக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாமே மண்டைக்குள்ளே வருது. அவங்க யார், அவங்க அப்பா அம்மா, அங்கே பிளேஸு, அவங்க இருக்கிற இடம், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயமே அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க, சரி நீ இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இங்கே இருக்கிற ஜிமினாவே நம்ம வாழ வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டு ஷூகாவை ஹக் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, நான் சரியாயிட்டேன், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. ஷூகாவுக்கு அப்போ தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினா வந்து இந்த மாதிரி சொன்னது பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்பா போதும்ப்பா, கூசுதுப்பா அப்படிங்கிறாங்க ஜிமினா. ஜிமின் ஷூகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க பொண்ணு அகெயின் அவள் சிரிக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு அப்பாவோட அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அதை விட பல மடங்கு இருக்குது ஷூகாவுக்கு. முதல்ல சொல்லு, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? ஏன் பண்ண? நாங்கள்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணதால தான் இந்த மாதிரி பண்ணிட்டியா? ஏன் ஜிமினா, உனக்கு அப்பா வேண்டாமா? அப்பா உன் மேலே உயிரையே வச்சுருக்கல, நீ இல்லைன்னா நான் என்ன ஆகுவேன்னு யோசிச்சுருக்க மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க. ஜிமினாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க வந்து மைண்ட்லேயே பேசிக்கிறாங்க, இதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறதுல எந்த யூஸும் இல்லை. அவங்க பொண்ணு ஆல்ரெடி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டா, இப்போ இருக்கிறது நான் தான், இதுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் என்கிட்ட பதிலே கிடையாதுன்னு அவங்க மைண்ட்லேயே பேசிகிட்ருக்காங்க. உன்கிட்ட தான் கேட்குறேன் ஜிமினோ, சொல்லு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தான், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வாக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு ஜிமினா சொல்கிறாங்க. இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இரு, உன்னை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சீக்கிரமாகவே நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிமினா முடிவு பண்ணுறாங்க, இனிமேல் யாரெல்லாம் இந்த நிலைமைக்கு ஜிமினா ஆனாங்களோ அந்த நிலமை அவன் இனிமேல் தேவையே இல்லை அப்படின்னு ஜிமினா முடிவு பண்ணுறாங்க. இல்லைப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலே உங்கள் கூடவே இருந்துடுறேன், உங்கள் கூட அம்மா கூடவே நான் இருந்துடுறேன், எனக்கு அது போதும், எனக்கு வேறு யாரும் வேண்டாம், ஒருத்தரால் வந்து நான் இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறது எனக்கு
விருப்பம் இல்லைப்பா, நான் இங்கேயே இருந்துடுறேன், உங்கள் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. ஷுகாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஜிமினா வந்து ஜங்குக் மேலே அந்த அளவுக்கு க்ரேஸான லவ்வில் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஜிமினா இந்த மாதிரி சொன்னதும் அவங்களால அதை நம்ப முடியல. நீ ஏதோ கோவத்தில் தான் இந்த மாதிரி சொல்கிற, எனக்கு தெரியும் உனக்கு ஜங்குக்கை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு, நீ கவலையே படாத, இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அவன் கூட. இல்லைப்பா, எனக்கு வேண்டாம், நான் அவனை வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்போ என்னை அந்தளவுக்கு அவன் கஷ்டப்படுத்தணுனோ இனிமேல் அவன் எனக்கு வேண்டாம். பிடிக்காத ஒருத்தங்க கூட நான் வந்து என்னை பிடிக்காத ஒருத்தவங்க கூட வந்து நான் வாழ விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவனை காதலிச்சேன்தான், ஆனால் அவன் என்னை காதலிக்கலை. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா, இது வேண்டாம், நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன், எனக்கு அது போதும், உங்களோட பாசம் அம்மாவோட பாசம் போதும் எனக்கு, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாங்க. இப்போதைக்கு எதுவுமே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஒரு 2 நாள் போட்டு அதுக்கப்புறமா பேசலாம். நீ திரும்பி இங்கே உயிரோடு வந்ததே எனக்கு அதுவே போதும், அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை எனக்கு. என் பொண்ணு திரும்ப வந்துட்டா அது போதும், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு ஷுகா சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லும் வந்து ஷுகாவும் சரி ஹுபினாவும் சரி ஜிமினா கூடவே தான் இருக்காங்க. ஃபேமிலி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிமினாவுக்கு ஒரு பிரதர் இருக்கார். அவர் யார் அப்படின்றத லேட்டரில் நான் சொல்கிறேன். இவர் தான் பிரதருன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அவர் தான், ஆனால் அது யாருன்னு நான் சொல்லலை. அது வர எபிசோட்ஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இப்படி தான் ஃபேமிலி டைம் போய்கிட்டுருக்கு. அங்கே வந்து கிங்டமில் பெரிய இந்த இஷ்யூ வந்து அந்த கண்ட்ரி ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நடந்தது. அண்ட் அங்கே வந்து கிங்குக்கு தெரிஞ்சிருச்சு. கிங்கு யார் அப்படின்னா வந்து அது நம்ம வேறு யாரும் இல்லை, வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் நம்ம கிம் சக் ஜின் தான். அண்ட் குயின் வந்து யார் அப்படின்னா குயின் வந்து நம்ம ஜீசோ தான். அண்ட் என்னடா அது திடீர்னு இவங்க 2 பேரும் பேராக வச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்காதீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றத நான் வந்து இவங்க 2 பேரை வந்து பேராக வச்சுருக்கேன். அண்ட் அவங்களோட பையன்தான் ஜங்குக்கு. அவங்க ஜின்னுக்கு செம கோவம், ஜங்குக் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டான் அப்படின்னு. ஜங்குக்கை வந்து ஜின் கூப்பிட்டு ரொம்ப மோசமாக திட்டுறாரு. உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, இப்போ இந்த கிங்டமே வந்து இல்லாமல் போயிருக்கோம், அந்த அளவுக்கு வந்து நீ வேலையை பார்த்து வச்சுருக்க, இது உனக்கே சரியாக இருக்கா ஜங்குக்? ஒரு பொண்ணை இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ என் பையன்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் நான் கஷ்டப்படுத்துனது கிடையாது, அவமானப்படுத்துனதும் கிடையாது. ஆனால் நீ இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க ஜங்குக்? நான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும் சரின்னு மண்டையாட்டினேன். அதுக்கப்புறம் என்ன ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுற? அந்த பொண்ணு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? பாவம் அந்த பொண்ணு, உன்னை நம்பி அவள் வரப்போகிறா. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணுறது உனக்கு சரியாக படுதா ஜங்குக் அப்படின்னு ஜின்னு கத்துறாரு. போதும்ப்பா, ஆமாம் நான் சொன்னேன், அப்போ எனக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, நீங்கள் ஏதோ பார்க்குறீங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன், அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. அதனால தான் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படி. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு என்னை விட பெரிய பொண்ணு, 2 வயசு பெரிய பொண்ணு. அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா என்னால் ஏற்றுக்க முடியும்? அதை நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேணும் ஜங்குக். இப்போ சொன்னால் அது எப்படி? நான் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல உன்னை விட பெரிய பொண்ணு தான் அவள் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டினல்ல, இப்போ மட்டும் என்ன ஜங்குக் உனக்கு திடீர்னு இந்த வயசு மட்டும் கண்ணுக்கு தெரியுது? அப்போவே உனக்கு தெரியாதா அது உன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணு அப்படின்னு? பா, கொஞ்சமாக தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? அப்போ நான் சின்ன பையன்ப்பா, அப்போ எனக்கு எந்த அர்த்தமும் அது புரியலை. சரி 2 தானே, அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் வளர இப்போ எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிக்கும்போது அது ரொம்ப பெருசாக தெரியுதுப்பா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் என்னை கோவப்படுத்தாத ஜங்குக், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமக, இந்த நாட்டோட மகாராணியாக வரப்போகிறவ. ஒழுங்காக அவள் கூட இருக்கிற வழியை பாரு. இந்த
ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 உனக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு இதிலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைப்பா. நான் எதுக்குப்பா அட்ஜஸ்ட் பண்ணணும்? எனக்கு பிடிச்ச பொண்ணை கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போகிற பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. நான் சின்ன பையன் அப்போது ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் பண்ணீங்க. எனக்கு அதை பெருசாக எதுவும் தெரில. சரி ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு இருந்து அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரில. ஆனால் வளர வளர இப்போ எனக்கு அது பெருசாக தெரியுது. எனக்கு வேண்டான்னு தோணுது. அதனால் எனக்கு வேண்டாம். நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு நானே தேடிக்கிறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. ஜிசோக்கும் செம கோவம் வருது. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு உனக்கே தெரியாது ஜங்குக். ஆனால் எங்களுக்கு தெரியும் உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு. அந்த மாதிரி பொண்ணு தான் உனக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இப்படி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஜங்குக். இந்த மாதிரி பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகும். ஷூகா பற்றி உனக்கு தெரியாது. பொண்ணுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி வர பிரச்சனை எல்லாத்தையும் அடுத்த வாரிசு இந்த நாட்டால் போகிறது நீ தான். அப்படி இருக்கும்போது நீ தான் பார்க்கணும். ஷூகா இங்கே இல்லைன்னா இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த நாட்டில் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஷூகாவோட சோல்ஜர்ஸும் நம்மளோட சோல்ஜர்ஸும் இருக்கிறதுனால மட்டும்தான். ரெண்டும் ரெண்டாக பிரிஞ்சிச்சின்னா இந்த நாடே இல்லாமல் போயிடும். நம்ம நாடே இல்லாமல் போயிடும். இதை பற்றி நல்லா நீ யோசிச்சுக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 பேருமே போயிடுறாங்க. ஜங்குக் அவருக்கு இப்போ என்னென்னா அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவ்வளோதான். அது மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. அவருக்கு கண்ட்ரி எப்படி போனாலும் அவரை பற்றி கவலை இல்லை. யார் அடிச்சுக்கிட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அது மட்டும்தான் அவருக்கு இப்போ இருக்கே தவிர வேறு எதுவுமே அவர் மைண்டில் இல்லை. 2 days ஆகுது. 2 days கழித்து கிங்குக்கு ஒரு லெட்டர் வருது. அதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஷாக்கும் மட்டும் இல்லாமல் செம கோவமாகவும் இருக்குது அவருக்கு. இந்த மாதிரி ஒன்று வரும்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அப்படி அந்த லெட்டர் என்ன வந்துச்சு, என்ன இருந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எதனால் அவர் இப்படி கோவப்படுறாரு அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டார்மிஸ். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்குற எல்லாருமே லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் இது எல்லாமே பண்ணிடுங்க அண்ட் ஃபீல் பண்ணி கேளுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.